பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சமைக்கலாம்? ஒன்றும் இல்லை. காலையில் ஏஞ்சா என்ன சமைக்கிறதுனே தெரியல. இப்போதான் தெரியுது எங்கள் அம்மாவோட கஷ்டம் என்னன்னு. என்ன சமைக்கலாம்? சரி, அவங்ககிட்டே கேட்டுரும். கோசல், பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலாம்? என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. போன வாரம் வாங்கின ஓட்ஸ் இருக்குமே. ஆமாம்ல, இப்போ அதே செஞ்சுருங்க. ஓகே, ஐ ட்ரை மை பெஸ்ட். ஓட்ஸ் மீலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து பாலில் செய்ய போகிறதுனால சீக்கிரம் அடிப்பிடிக்கலாம். அதுக்கப்புறம் பால், டி மில்க், அதுக்கப்புறம் ஓட்ஸ் ஃப்ளேக், இதை வந்துட்டு ஆஃப் லோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நீங்கள் ஓட்ஸ் செய்யப்படுறோம். வாங்க, இப்போ பாலை ஊற்றிக்கலாம். பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் கொதிச்சு தான் ஒரு கப் ஓட்ஸ் மீல் போட்டுக்கலாம். கிரேசி பீப்புள். மறக்காம அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அடிக்கடி நல்லா கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சதுன்னா டேஸ்டே மாறிடும். அவ்வளோதான், வெந்தாச்சு, எடுத்துடலாம். நம்ம இதில் வந்துட்டு ட்ரை நட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். ஸோ என்கிட்ட வந்துட்டு பாதாம், பிஸ்தா, அப்புறம் பம்ப்கின் சீடு, அப்புறம் சன்ஃப்ளவர் சீடு, அப்புறம் வால்நட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எதுவுமே கீ, எண்ணெய் இதெல்லாம் போடாமல் ட்ரையாக வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், மொறு மொறுன்னு. இப்போ ஓட்ஸுக்கு வந்துட்டு டேட்ஸும் பனானாவும் கட் பண்ணலாம். ஏன்னா அதுதான் ஸ்வீட்டு. பனானா வந்துட்டு கோசல்ஸ் போட மாட்டோம், அதில் போட்டால் பிடிக்காது. ஸோ அதனால் இது நமக்கு மட்டும்தான். இப்போ நம்ம பிளேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச பனானா, அதுக்கப்புறம் டேட்ஸு. எனக்கு கம்மியாக இருந்தால் போதும், ஏன்னா கோசல் அதோட வந்துட்டு சுகர் ஆட் பண்ணல. அப்புறம் மெயினாக சுகருக்கு வந்து நான் வந்து ஹனி ஆட் பண்ண போகிறேன். அவனுக்கு ஹனியும் பிடிக்காது. பாருங்கள் ஹனி எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்கா. ஹனி போட்டு முடிஞ்சதும் ரோஸ்டட் ட்ரை நட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. சத்தம் கேட்குதா? அவ்வளோதான், ரெடி. இந்த கோசல், உன்னோட ஓட் மீல் ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. பார்க்க நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்கு? ஓகே. அடா பாவி, எனக்கு நல்லா தான் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். சாவ் சாவ்.